இன்னொரு போராட்டமான ஒரு வாழ்க்கை மீண்டும் எனக்கு வர ஆரம்பிச்சது. அப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் வெளியே தப்பு பண்ணாங்கன்னா ஜெயிலில் தூக்கி போடுறாங்க. ஜெயிலுக்குள்ளே ஏதாவது தவறு பண்ணால் இன்னொரு இடம், ஜெயிலுக்குள்ளே ஜெயில் ஒன்று இருக்குது, பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு போக நேர்ந்தது. அது எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிரச்சனை, நான் மதியம் சாப்பிட்டுட்டு தேவாலயத்துக்கு போகலான்னு ஆதங்கத்தோடு வெளியே வந்து சாப்பிட்டு போயிடலான்னு வரும்போது எங்கள் அண்ணன் பின்னாடி குழம்பு கொதிக்க வைப்பார். இன்னொரு முறை ஆல்ட்ரு பண்ண தான் அந்த குழம்பு சாப்பிட்றதுக்கு நல்லா பிடிக்கும். அப்போது அந்த வழியாக போகும்போது ஒரு சகோதரன் ஃபோன் பேசுகிறாரு, ஒரு சகோதரன் சார்ஜ் போடுறாரு செல்ஃபோனு, ஒரு சகோதரன் பாரா பார்க்குறாரு, யார் யார் வராங்க என்ன பண்ணுறாங்கன்னு பாரா பார்த்துட்ருக்கிறாரு. இந்த 3 நபர்களும் இப்படி நடக்கும்போது நான் அந்த வழியை குழம்பு எடுத்துகிட்டு வரதுக்கு தான் போகிறேன். போகும்போது பார்த்தீங்கன்னா, காம்பவுண்டுக்கு வெளியே ஒரு உயரமான புளிய மரத்தில் ஒரு சிறைவாசியை ஏற்றி நிற்க வச்சிட்றாங்க. கீழே காவலர், உள்ளே என்னென்ன நடக்குதுன்னு பார்த்து அப்படியே சொல்லுப்பா, நான் ஏணி வச்சு ஏறி அவங்கள பிடிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் பேர் எலக்ட்ரிஷியன் காவலர் ஸ்ரீகாந்த். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரெக்டாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த காம்பவுண்டு மேலே ஏணி வச்சு ஏறி குதித்து அந்த 3 நபர்களையும் பிடிச்சு அடிக்கிறார். அடிக்கும் பொழுது சரி, நம்மளே ஏதாவது பிடிச்சி அடிச்சிட போகிறாங்க, ஏற்கனவே இந்த மாதிரி கேஸெல்லாம் நம்ம தவறாக மாட்டிட்டோம், மீண்டும் நான் இயேசு ஆலயத்துக்கு வேறு போயிட்டுருக்குறோம், நம்ம சண்டையெல்லாம் போட முடியாது அப்படின்னு பயந்து ஓடி போய் பிளாக்குக்குள்ளே போய் உட்காந்துக்கிறேன். பிளாக்குக்குள்ளே போய் உட்காந்துட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா என்னை கூப்பிட்டு அந்த காவலர் அடிக்கிறாரு. என்ன நடக்குதுன்னு வெளியே எட்டி பார்க்குறேன். என்னை கூப்பிட்டு, டேய் நீ எதுக்குடா அங்கே இருந்த, நீ எதுக்கு அங்கே போன, வாடாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு கன்னத்தில் பலார்னு அடிக்கிறாரு. நானும் தயங்கி, ஏசப்பா நம்ம இயேசு அறிஞ்சிட்டுங்க, இனிமேல் நம்ம சட்டத்துக்கு விரோதமாக நடக்கக்கூடாது, என் கைகளெல்லாம் அப்படி எப்படி ஹேண்ட்கப் போட்டு காவலர் கூட்டுப்போம் அந்த மாதிரி என்னுடைய ஏசப்பா என்னுடைய கரங்களுக்கு காவல் வச்சிருக்கிறாரு. ஆனாலும் அடிக்க தாங்காமல் பழைய சுபாவம் எனக்குள்ளே மேற்கொள்ளுது. இதுக்கு மேலே நம்ம சும்மா விடக்கூடாது, அந்த காவலர் அடித்து தரணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு வந்துடுறேன். அவர் சட்டையை பிடிச்சி டிஷர்ட்டு போட்டுருக்கிறாரு, செயின் எல்லாம் போட்டு, ரெஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமை நாள் இது. வரும்போது அவர் சட்டையை பிடிச்சி அவரே நான் கை சட்டை மேலே நிறைய குத்திடுறேன் அவர் மேலே. முன்ன பிரச்சனை எந்த ஏடு வந்து என்னை காப்பாற்றி அங்கே கொண்டு போய் விசாரிக்க கொண்டு போனார், அதே ஏடு திரும்ப அந்த இடத்துக்கு வர்றார். அந்த இடத்துக்கு வந்தோடனே, டே தம்பி முருகன் இருப்பா, அவசரப்படாத, நீ ஏன் அந்த மாதிரி பண்ணிட்டேன், அந்த ஸ்ரீகாந்த் காவலர்னு திட்டி, முருகன்கிட்ட எதுக்கு நீ பண்ண, நல்ல பையன் ஆச்சு, அவங்ககிட்ட எதுக்கு நீ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை கொடுத்து ஜெயிலர்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. என்ன ஜெயிலர்கிட்ட கட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க, போய் இந்த மாதிரி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஜெயிலர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு நடந்த பிரச்சனை, அசிஸ்டன்ட் ஜெயிலர் சட்டையை பிடிச்சு அடித்தது, இன்னொரு முறை எலக்ட்ரிஷியன் காவலர் அடித்தது. இது 2 மையமாக வச்சு என்னை அடித்து ஜெயிலுக்குள்ளே ஜெயில் பூட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தோடு வர்றாரு. வந்து என்னை எதுவுமே விசாரிக்கலை. நான் சொல்கிறேன், ஐயா நான் எந்த தப்பும் பண்ணலைங்கய்யா, என்னை விசாரித்து கொண்டு போய் அந்த ஜெயிலுக்குள்ளே ஜெயில் பூட்டி வைங்க ஐயா, என்னை தயவு செஞ்சு விசாரிங்கய்யா, நான் தப்பு பண்ணலை அப்படின்னு சொல்லி கெஞ்சுறேன். டேய் உன்னை என்னடா நான் விசாரிக்கணும், போன வருஷம் கரெக்டாக இது டைம்லேயே நீ ஒரு அசிஸ்டன்ட் ஜெயிலர் சட்டையை பிடிச்சு அடித்த, அதுவும் மன்னிச்சு விட்டோம். 2வது எலக்ட்ரிஷியன் காவலரை வந்து சட்டை பிடிச்சு அடித்து அவரெல்லாம் நாஸ்தி பண்ணியிருக்க, உன்னை இதுக்கு மேலே உனக்கு மன்னிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுடா, இவனை அடிச்சு எடுத்து போய் செல்லில் பூட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போடுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய காவலர்கள் அந்த கும்பு கராத்தெல்லாம் கற்றுக்கிட்டு நல்லா பலமுள்ள ஒரு காவலர்களை என்னை கட்டி கிழிச்சு தூக்கிட்டு போகிறாங்க. நான் அவங்களோட போராடி அங்கே போகக்கூடாது, இங்கேயே அடித்து கொள்ளுங்க என்ன அப்படின்னு சொல்லி அந்த சுபாவத்துக்கு போயிட்டேன் நான். ஏன்னா அவ்வளோ போராட்டமான வாழ்க்கை, பழைய சுபாவத்துக்கு போனால் தான் நம்ம இங்கே தப்ப முடியும் அப்படின்ட்டு பழைய சுபாவத்துக்கு போயிட்டேன் நான். இயேசு குறித்த அந்த புதிய சுபாவத்துக்கள் இருந்த எனக்கு பழைய சுபாவத்துக்கு போயிட்டேன். அப்புறமா அவங்களோட அவ்வளோ சண்டை போட்டு இதாக போக இங்கேயே அடித்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறேன். அப்புறமா இருந்தாலும் ஒரு 1/2 மணி நேரம் போராட்டத்துக்கு பிறகு நான் கை காலெலாம் சோர்ந்து போயிடுது. என்னை கால் 2 பேர் கை 2 பேர் சேர்ந்து அப்படியே தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போகும்போது ஒரு காவலர் வந்து எட்டி ஷூ காலில் உதைச்சிட்றாரு. பக்ரி இந்த இடத்துல உதைக்கும் பொழுது என்னை எலும்பு உடைஞ்சி போயிருக்கோம், வலி ஓவர் தாங்கலை. அப்புறமா அவ்வளோ போராட்டும் போது ஒரு சகோதரர் வந்து அங்கேயும் சொல்கிறாரு, பிரதர் நீங்கள் இயேசுவை கும்பிட்றீங்க, சட்டத்துக்கு எதிர்த்து நிற்காதீங்க, நீங்கள் தப்பு பண்ணலை, ஆண்டவர் உங்களை மன்னிச்சிருவார், நீங்கள் சைலண்ட்டாக கூப்பிடும்போது போங்கன்னு ஒரு சத்தம் சொல்கிறது. அந்த சத்தத்தை கேட்ட உடனே எனக்கு மயக்கம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துன்னு எனக்கு தெரில. ஏன்னா ஜெயிலில் பூட்டி வச்சுட்டாங்க. என்ன அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டுக்க விட மாட்டாங்க, ஜட்டியோட அருணாகயிறு கூட அறுத்துருவாங்க அங்கே, ஏன்னா எதாவது தற்கொலை பண்ணிக்குவான்ட்டு. அப்படிப்பட்ட நிலைமையில் ஜெயிலில் பூட்டி வச்சு பனிஷ்மெண்ட்டில் பூட்டி வச்சுட்டாங்க. ஏன்னா ஒரு மனுஷன் வெளியில் தப்பு பண்ணாங்கன்னா ஜெயிலுக்குள்ளே போடுறாங்க, ஜெயிலுக்குள்ளேயே போய் தப்பு பண்ணாங்கன்னா அவனை பனிஷ்மெண்ட்டு ஜெயிலில் பூட்டி வச்சுருவாங்க. யாருடைய தொடர்பும் இருக்காது அங்கே, எல்லா சலுகையும் கட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப நெருக்கப்படுறேன். அப்போ தான் போய் ஏசப்பா கிட்ட வேண்டுறேன்,
அப்பா, நான் பழைய சூழ்நிலையில் இருக்கும்போது கூட நான் ஒன்றும் அந்த தைரியமாக அந்த சிறைச்சாலை எதிர்த்து போராடினேன். இந்த இடத்துக்கு என்னை அனுமதிக்கலை. உங்களை நம்பி வந்த பிறகு எனக்கு இந்த மாதிரி ஒரு இடத்த நியமிச்சிட்டிங்களே, நியாயமா? எதுக்கு நான் உங்களை வழிபடணும்? நான் பழைய சூழ்நிலைக்கு நான் போயிடுறேன். ஏன்னா அந்த இடத்துக்கு போயிட்டீங்கன்னா, 1 டைலர் ஒர்க் ஷாப் போட்டு நீக்கிடுவாங்க. 2 லீவு பரோல் விடுப்புமா 3 மாதத்துக்கு ஒரு லீவ் கொடுப்பாங்க. அந்த லீவு நிப்பாட்டிடுவாங்க. 3 அந்த இடத்துல வந்து வேறு ஜெயிலுக்கு மாற்றிடுவாங்க. இந்த மாதிரி ஜெயிலுக்குள்ளே தப்புனா 3 நடக்கும். இதை அந்த 3 மனசுக்குள்ளே வச்சுட்டு நம்ம வேறு ஜெயிலுக்கு போயிட்டோமா, அண்ணா கூட மாமாவங்களாம் இருக்கிறாங்களே, நம்மளை தனியாக வேறு ஜெயிலுக்கு அடித்து நம்மளை சித்திரவதைப்படுத்துவாங்களே அப்படின்ற பயம் வேறு எனக்கு ஒரு பக்கம். அப்படிலாம் இருக்கிற பட்சத்தில் நைட்டு 12 மணி அப்படியே அந்த பனிஷ்மெண்ட் ஜெயிலுக்குள்ளே இருக்கும்போது அந்த வலி ஒரு பக்கம், ஓவராக வலி, எலும்பு உடஞ்சிருக்குமோ வலி ஒரு பக்கம். ஆனாலும் ஏசப்பா கிட்ட, ஒரு அப்பா கிட்ட எப்படி பிள்ளைங்க பேசுவாங்க அப்படித்தான் நான் பேசினேன். ஜெபம் பண்ண எனக்கு தெரியாது. அந்த வாழ்க்கை, கிறிஸ்துவ வாழ்க்கை என்னது எனக்கு தெரியாது. அப்போல்லாம் ஓரளவுக்கு நான் குழந்தையாக தான் இருக்கிறேன் அந்த இதில். அப்போது எங்கள் அண்ணன் வந்து மருத்துவமனையில் குற்றக்காவலராக பணிபுரிகிற வாட்ச்மேன். அந்த டாக்டர்கிட்ட பேசி, ஐயா என் தம்பி இந்த மாதிரி பூட்டி வச்சுட்டாங்க ஜெயிலில் அடித்து, அதனால் என் தம்பிக்கு போய் இன்ஜெக்ஷன் ஒன்று போட்டு அவனுக்கு கொஞ்சம் வலியை குறைக்கிற மாதிரி ஏதாவது தூங்கட்டுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் கெஞ்சி அந்த ஒரு எம்என்ஏன்னு சொல்லுவாங்க சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிற டாக்டருக்கு. அவங்க வந்து நைட்டு 12 மணிக்கு எழுப்புறாங்க. தம்பி முருகன் சத்தம் போடாதப்பா, அப்படியே அமைதியாக எழுந்து வா, ஏன்னா உனக்கு உங்கள் அண்ணா தான் அந்த மாதிரி சொல்லி அனுப்பிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு மாத்திரையெல்லாம் கொடுக்குறாரு. ஏன்னா பனிஷ்மெண்ட்டில் இருக்கும்போது எந்த ஒரு மெடிசன் எடுக்க மாட்டாங்க, சித்திரவதைப்படுத்துறது அந்த மாதிரி இடம். ஆனாலும் தேவ கிருபை என் மேலே இருக்கிறதுனால அந்த டாக்டர் வந்து என்னை மெதுவாக சத்தம் போட்டு கூப்பிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு மாத்திரை கொடுத்தோன்னே அதை சாப்பிட்டுட்டு படுத்து நல்லா தூங்கிடுறேன். தூங்கிட்டு ஒரு 12 மணி வாக்கில் மறுபடியும் தூக்கம் முடிச்சிட்டேன். ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு தூக்கம் முடிச்சு உடனே வலி, அந்த வலியில் தான் நான் துடிச்சிக்கிட்டு ஏசப்பா கிட்ட போராடுறேன். அவ்வளோ வேதனை. ஏன்னா விடுதலையும் ஆக முடியாது. அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டுன்னு சொன்னால் விடுதலை பண்ண மாட்டாங்க, பொது மன்னிப்பு பொருந்தாது, நன்னடத்தை கெட்டு போச்சு. இப்படின்ற சுச்சுவேஷனில் எனக்கு எப்படி இருக்கும் வாழ்க்கை. அப்படி தான் பரிதபிச்சுக்கிட்டு ஒரு அப்பா கிட்ட பிள்ளைங்க எப்படி பேசுவாங்க அப்படி பேசினேன் என்ன ஏசப்பா கிட்ட. ஏசப்பா நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேனே, நான் எப்படி வாழ போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி புலம்பும் போது வெடிஞ்சிச்சு காலையில். இப்போ தான் சில ஏசப்பாடு சொல்லிவிட்டு படுத்து தூங்கிட்டேன். அவங்க வெடிஞ்ச உடனே எந்திரிச்சு அந்த சகோதரன், பக்கத்தில் இருக்கிற சகோதரன்கிட்ட, என்கிட்ட ஏசு சர்ச்சை கூட்டு போன அந்த சகோதரன் பக்கத்தில் பூட்டி வச்சுருக்கிறாங்க. அந்த சகோதரன் டிஸ்கஸ் பண்ணுறேன், பிரதர் நான் வந்து என்னெல்லாம் ஏசெல்லாம் கூப்பிடாதீங்க, நான் பழைய சுச்சுவேஷன் போனால் தான் மட்டும் அது சரியில்லை, நான் இருக்க முடியும், லீவ் போக முடியும், வேலைக்கு போக முடியும், நான் என்ன உண்ணாவிரதமெல்லாம் இருப்பேன், சட்டத்துக்கு எதிர்த்து போராடுவேன். அது என் வழியில் முருகனாக இருந்த வழியில் போனால் தான் போராட முடியும், இயேசு வழியில் போனால் அது வாய்ப்பு கிடைக்காது. அப்படி போயிடும். அந்த சகோதரன் சொல்கிறாரு, உபத்திரவத்தில் பொறுமையாயிருங்கள், நம்பிக்கையில் உறுதியாயிருங்கள், விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள் அப்படின்லாம் சிலதெல்லாம் அந்த சகோதரன் எனக்கு எடுத்து சொல்கிறாரு. அப்போ சொல்லும்பொழுது எனக்குள்ளே அது ரீச் ஆகுது அந்த வார்த்தை. அப்போது சரி, உபத்திரம் வந்துருச்சு, நம்ம பொறுமையாக தான் இருக்கணும். ஆனால் உன் பிரச்சனையெல்லாம் ஒரு 2-3 மாதத்துல முடிச்சிடுவார் ஏசப்பா, அதெல்லாம் ஒன்றும் தயங்காத, எனக்கு தைரியப்படுத்துகிறார். சரி, காலையில் விடிஞ்சிச்சு. சரி ஏசப்பா எனக்கு ஒரு புத்தகம் வேணுமே, பைபிள் படிக்கணுமே, பாட்டு புத்தகம் வேணுமே அவர்கிட்ட வேண்டுன உடனே காலையில் ஒரு தம்பி விசாரணை சரிவாசி, அவங்க வந்து சாராய் வழக்கெல்லாம் வந்து பிடிச்சிட்டு வந்து போட்டாங்கன்னா கூட்டுறதுக்கெல்லாம் எடுத்து பயன்படுத்துவாங்க, அவங்கள தெருவெல்லாம் கூட்டுவாங்க. அந்த சகோதரன்கிட்ட கூப்பிட்றேன், தம்பி இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றேன். என்னண்ணா அப்படின்னு சொல்லி, அப்பா தம்பி என் பாட்டு புத்தகம் பைபிள் வந்து என் பிளாக்ல 2ஆம் பிளாக்ல இருக்கும், அதை எப்படியாவது கொண்டு வந்து கொடுத்துட்டு தம்பின்னு சொல்லி கெஞ்சுறேன். அண்ணா நானும் கிறிஸ்தவன் தானா, எப்படியாவது அந்த பைபிள் எடுத்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு 1/2 மணி நேரத்தில் கொண்டு வந்து என் கையில் கொடுத்துட்டான். அந்த புத்தகத்தை எடுத்து வாசிக்கிறேங்க, ஒரு மனிதன் எப்படி ஒருத்தரோடு ஒருத்தர் பேசிக்கொள்வாங்க அப்படி பேசுதுங்க அந்த ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு. அப்போ ஒரு பாடல் ஒன்று வரும், அந்த பாடல் என் உள்ளத்தை எப்படி தேட்டுச்சு பார்த்தீங்களா? அந்த பாடல் பாடுறேன் கேளுங்க. துன்பமாம் துயரமாம் அது தண்ணீர் பட்ட உடை போன்றதப்பா, காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும் கலங்காதே, இயேசுதான் நிதியின் கதிரவன், அவர் உனக்காக உதயமானார் உலகத்திலே, நம்பி வா வெளிச்சம் தேடி வா,
உன் துக்க நாட்கள் என்றோடு முடிந்தது. இந்த பாடல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ என் மனசு ஆறுதல் படிச்சு தெரியுங்களா? ஒரு மனிதன் பேசக்கூடாத இடத்துல வந்து ஆண்டவர் பேசுகிறார் அந்த வார்த்தை.